friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So, இவங்க வந்து தக்காஷி. என்னோட பிரதர் வந்து ஒரு 7 years முன்னாடி என் பர்த்டேக்கு கொடுத்தாங்க. எனக்கு லைஃப்ல கிடைச்ச ஸ்பெஷலான கிஃப்ட் எதுன்னு சொல்லணும்னா தக்காஷி தான். அண்ட் தக்காஷி எனக்கு நான் ஏன் தக்காஷின்னு பேர் வச்சேன்னா ஜாப்பனீஸ் நேம்ல வந்து தக்காஷி தான் சக்ஸஸ். எனக்கு ஏன்னு தெரியல, இவன் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் என்ன வந்து தக்காஷி வந்து எமோஷ்னலாக ரொம்ப என்னை நிறைய விஷயத்தில் மாற்றினாங்க. மனுஷங்கள்ட்ட இல்லாத ஒரு லவ் அஃபெக்ஷன் வந்து இவன்கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 நிமிஷம் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுக்குள்ள என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் இவன் கூட விளையாண்டனா, இவன் கூட பேசினேன்னா, பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இவன் பேசுவான், என்னோட எமோஷன்ஸ் இவன் புரிஞ்சுப்பான். எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ஏதாவது சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன்னா, அழுதுனா கண்ணை தொடச்சிடுவான். நிறைய பேர் நம்ப முடியாது, பட் ஆனால் இது ரொம்ப ஒரு நான் ரொம்ப பார்த்துருக்கேன். கண்ணை தொடச்சிடுவான் அண்ட் வந்து என்னை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுருப்பான். இது நான் வந்து ஒரு சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. நிறைய பேருக்கு வந்து பெட்டுனா வந்து அது ஒரு பயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. மனுஷங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாத விஷயம்லாம் எமோஷனலாக பெட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் அவங்களுக்கு நம்ம ரொம்ப புரியும். அண்ட் நான் வெளியே போயிட்டு வந்தா, இல்லை எக்ஸாம்பிள் நான் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா நான் வர வரைக்கும் அவன் சாப்பிடாம இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் என்னை நிறைய விஷயத்தில் மாற்றிருக்கான். இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் அவ்வளோ பேச மாட்டேன். இவன் என்னை பேச வச்சுருக்கான். எப்படின்னா அவனோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னை மாற்றிருக்கு. அண்ட் என்ன ரொம்ப ஹாப்பியான பர்சனாக மாற்றிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லாத ஒரு நிறைய விஷயம், ஒரு உண்மை இவன்கிட்ட வந்து ஒரு ஃபேக்னஸே கிடையாது. அவன் ரொம்ப பியூர். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து எனக்கு கூட நைட் வந்து டைம் போகிறதே தெரியாது. நம்ம இருக்கிற பிஸி ஷெடியூலில் நிறைய இப்போ வந்து நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே. இவன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அண்ட் வந்து என் குழந்தை மாதிரி இந்த பாப்பா இவன் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். காலையிலேருந்து இவனை பார்த்துக்கிறது வந்து நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நான் எந்திரிச்சோன்னே என்னுடைய ரொட்டீன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறமா விளையாடுறது. அண்ட் வீட்டில் வந்து நான் சாப்பிட்டேன்னா நான் எங்கள் அப்பா அம்மா கூட ரொம்ப சாப்பிட மாட்டேன். இவனோட உட்காந்து சாப்பிடுவேன். அண்ட் நான் கீழே ஃப்ளோரில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா இவனுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் அது வந்து அவனுக்கு வந்து அவன்கிட்ட அவ்வளோ பாசம் காட்டும்போது நான் நினச்சேன், ஏன் நம்மளும் பாசமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தக்காஷியோட டாய்ஸ். நான் எங்கே போனாலும், ஊருக்கு போனாலும், வெளியில் போனாலும், வெளியேனா எப்போவாவது ஒன்ஸ் இன் அ வைல் போனால் அவனை ஹாப்பியாக ஆக்குறதுக்கு நான் அந்த டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா? இந்த டாய் வந்து அவனுக்கு அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும்.